சாஹிப் டாக்ஸ் ஊடகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் அகமது சாஹிப். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். நம்முடைய எதிர்க்கட்சித் தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய சுற்றுப்பயணத்தில் இன்றைய காட்சியை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சுவாரஸ்யம் பொருந்ததாக இருக்கிறது. உதாரணமாக இன்றைக்கி நாகை மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அங்கே புகழ்பெற்ற அன்னை வேளாங்கண்ணி ஆலயத்தில் உள்ளே போய் அந்த மாதாவுக்கு என்ன செய்கிறாங்க, மெழுகுவர்த்தி வைத்து அங்கே வழிபட்டு மனமுருகிய பிரார்த்தனை செய்திருக்கிறார். மகிழ்ச்சி. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக முன்னாள் முதலமைச்சராக அண்ணன் எடப்பாடியார் சென்றிருக்கிறார். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, இதில் அந்த மாதிரியான பல மாதா கோயில்களில் குக்கி இனத்தவர்கள் இருந்த பாஸ்டரு ஃபாதரு இப்படி பல மாதா கோயில்களில் பணியாற்றின மணிப்பூரில் இது போன்ற மாதா கோயில்களில் உடைக்கப்பட்டிருக்க. இது போன்ற பாதிரிகள் பாஸ்டர்கள் பேராயர்கள்லாம் அங்கே கொலை செய்யப்பட்டார்களே, கன்னியாஸ்திரிகள்லாம் கற்பழிக்கப்பட்டார்களே. அண்ணன் எடப்பாடியாருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்ல வருகிறார்? அது குறித்து ஏதாவது ஒரு கருத்து சொன்னாரா? பஸ்ஸு ஏதோ என்னமோ சங்கரா ட்ராவல்ஸா, அதுக்கு பதில் சொன்ன எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு மாதா கோயில் அன்னை வேளாங்கண்ணிக்கு சென்று மாதா கோயிலை தரிசனம் செய்திருக்கிறார். இப்போ மணிப்பூரில் உங்களுடைய பங்காளியாக இருக்கக்கூடிய பாஜக நிகழ்த்தலிய அட்டூழியங்கள் இதை பற்றி கண்டித்து பேசுவதற்கு எடப்பாடியாருக்கு ஏதாவது மனசு வந்துச்சா? இதுதான் கேள்வியாக இருக்குது. 2 வருஷமாக மணிப்பூர் பற்றி எரிஞ்சதே, அங்கே இருக்கக்கூடிய பல தேவாலயங்கள் உடைக்கப்பட்டதே, பட்ட பகலில் வெட்ட வெளிச்சத்தில் குக்கி இனப்பெருங்களை நிறுவனமாக்கி பாலியல் வன்முறை கொண்டு வந்த வீடியோக்கள் வெளிவரும்போது மணிப்பூருடைய முதலமைச்சராக இருக்கக்கூடிய பாஜகவுடைய பைரன் சிங் என்ன சொன்னார்? இது ஒரு வீடியோ தான் நீங்கள் காமிச்சிருக்கீங்க, இது மாதிரி 100 வீடியோக்கள் இருக்குது என்றெல்லாம் சொன்னார். இது குறித்து அண்ணன் எடப்பாடியார் என்ன பதில் சொல்ல போகிறார்? அதானிக்கு குக்கி இனத்து மக்கள் வாழக்கூடிய மலையே கீழே மேக்னீசியம் இருக்குது, தோரியம் இருக்குது, யுரேனியம் இருக்குது, இயற்கை வளங்கள் பொதிந்து இருக்குது. அந்த மக்களை மலையை விட்டு கீழே இறக்க வைக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட கலவரம் அல்லவா? மைத்தீன மக்களை சிஆர்பிஎஃப் பயன்படுத்தக்கூடிய துப்பாக்கியை கொடுத்து அவங்கள சுட வைத்தது யார்? இந்த கேள்வியான எடப்பாடியார் என்ன செய்யணும்? அவங்க கூட்டாளியாக இப்போ இருக்கக்கூடிய பாஜகவை நோக்கி கேள்வி எழுப்பணுமா வேணாமா? சரி, வெளிப்படை எழுப்பாட்டாலும் பரவாயில்லை, ஒரு கண்டன அறிக்கை கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். அவ்வளோ ஏன் தன்னை நெருக்கத்தை பயன்படுத்தி பிரதமர் மோடி அவர்கள் இன்னுமே இப்போ செல்லாமல் இருக்கார். எங்கே? மணிப்பூருக்கு. கொஞ்சம் அங்கே போக சொல்லுங்களேன், மணிப்பூரை போய் பார்த்துட்டு வாங்க, நான் மாதாவுக்குள்ள தரிசனம் பண்ணுறேன்னு சொல்கிறேன்னு. இது செய்ய வேண்டாமா? இதான் கேள்வி. ஆனால் இது செய்ய மாட்டிருக்காரு. என்ன செய்கிறாரு? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நீங்கள் வெளியே வாங்க, உங்களுக்கு ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் என்ன செய்ய வரவேற்கிறோம் என்று அண்ணன் எடப்பாடியார் சொல்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, நீங்கள் 2 கட்சி, நீங்கள் சிபிஐயும் வெளியே வாங்க, உங்களுக்கு ரத்தன கம்பளம் வரித்து நாங்கள் வரவேற்கிறோம் என்று சொல்கிறார். அப்போ திமுகவுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளை வெளியே வாங்க என்று சொல்வதைத்தான் குறியாக இருக்கிறாரே தவிர, இது போன்ற நடுநிலையான ஒரு பார்வை அவர்கிட்ட இல்லையே என்பது தான் நம்ம கேட்குறோம். ஏன் சொல்கிறோம்னா, இன்றைக்கு மாதா கோவிலில் போய் மனமுருக உண்மையிலேயே அவர் ஒரு நிகழ்ச்சியோடு உள்ளே சென்றார். அங்கே இருக்கக்கூடிய ஃபாதர்களை பேரார்களை சந்தித்து மன உருக நீங்கள் பேசினார், அதை தரிசித்தார். ஆனால் உண்மையான தரிசனமாக இது? ஓட்டுக்கான தரிசனமா? அப்போ எடப்பாடியார் இப்படி பேசுகிறதுலாம் எங்கே உள்ள ஸ்கிரிப்ட்? அப்போ நாக்பூர் ஸ்கிரிப்டில் பேசுகிறாரா என்று கேட்க வேண்டியிருக்குல்ல. அதிமுகவுடைய நண்பர்கள் நீங்கள் இப்படிலாம் கேட்குறதுனால நீங்கள் வருத்தப்படக்கூடாது. யதார்த்தமான நிலையை நாம் சொல்கிறோம். நான் விவசாயத்தில் குடும்பத்தை சேர்ந்தவன், விவசாயி, நான் ஏசி ரூம்லாம் படுத்து தூங்க மாட்டேன், நான் சாதாரண டவுன் பஸ்ஸில் வரக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இதற்கு என்ன பதில் சொல்கிறார்? இப்போ நாகை மாவட்ட சுற்றுப்பயணத்தில் இப்போ அடுத்தது என்ன செய்கிறார்னா, மீனவரை சந்திக்கிறதுக்காக செல்கிறார். பாதிக்கப்பட்ட மீனவர்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இதைத்தானே கரடியாக கற்றுக் கொண்டிருக்கிறோம். நாகை மாவட்டம் அடிக்கடி புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்படக்கூடிய மாவட்டம். கஜா புயல், ஒக்கி புயல், நீரோ புயல், எந்த புயல் அடித்தாலும் அங்கே காற்று அதிகமாக வீசும். படகுகள் என்ன செய்யப்படும்? உடைந்து விடும். வெள்ள அபாயம், வெள்ளம் பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான ஒரு துறைமுகங்களில் நாகை துறைமுகமும் உண்டு. இப்போ அங்கே தான் சென்றிருக்கிறாரு. ஏற்கனவே ஒன்றிய அரசால் பல புயல்களுக்கு நிவாரண நிதி தரவில்லை.
லேட்டஸ்ட்டாக கடந்த வருஷம் நடந்த அந்த கனமழையில் பாதிக்கப்பட்ட தமிழகத்திற்கு எந்த தேசிய விமானிலேருந்து ஒரு விமானம் தரவில்லை. இப்போ அந்த இடத்துக்கு பார்க்கறதுக்காக செல்கிறார். நிவாரண நிதி போட்டு தருவாரா? அது சம்பந்தமான குரலை ஓங்கி ஒழிப்பாரா? ஒன்றும் கிடையாது. மீனவர்களை சரி மீனவர்களை பார்க்க செல்கிறார்ல, நாகை மீனவர்கள் தான் வந்து இலங்கை கடற்படையால் வந்து அடிக்கடி பாதிக்கப்படக்கூடிய ஒரு மீனவர்கள். எத்தனை முறை நம்ம கடிதம் எழுதிப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மோடிஜிக்கு வந்து பிரதமருக்கு எத்தனை கடிதங்கள் நேரடியாக சொல்லியிருக்கிறார். இந்த மீனவர் பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைங்க, இங்குள்ள படகுலையெல்லாம் வந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க, இலங்கை இராணுவத்துடைய அட்டூழியம் அப்படி இருக்குது அப்படி சொல்லும்போது இப்போ நீங்கள் அந்த மக்களை சந்திக்கிறீங்கள, இது ஒரு கோரிக்கை வைங்க பார்ப்போம். தோழமை கட்சியோடு நாங்கள் இருக்கிறோம், பிஜேபியோடு நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், பாஜகவுடைய தலைமை பிரதமர் மோடி அமித்ஷா அவர்கள் உள்துறை அமைச்சர் இதை தலையிட்டு மீனவர் பிரச்சனையை தீர்க்க வைக்க வேண்டும், இதுவரைக்கும் கைது செய்யப்பட்டு சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட தமிழக மீனவர்களை விடுவிக்க வேண்டும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்க சொல்லுங்கள் பார்ப்போம். நட்புறவோடு நீங்கள் வந்து சொல்லுங்களேன், கண்டித்து சொல்ல தேவையில்லை, ஒரு நட்புறவோடு ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுங்களேன். இல்லை, அப்போ நீங்கள் அதுலேயும் பார்த்து விட்டு யாரை குறை சொல்ல போகிறீங்க? இந்தியா கூட்டணி சரியில்லை, ஸ்டாலின் பதவி விலக வேண்டும், இதை தானே சொல்ல போகிறீங்களா? அப்போ எடப்பாடியார் அவர்களே உங்கள் பிரச்சாரம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹைலைட் பண்ணப்படுது, எல்லாம் நமக்கு தெரியத்தான் செய்கிறது. ஆனால் இதில் வந்து என்ன இல்லைன்னா சக்கை இல்லாமல் இருக்க. இப்போ பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமான கட்சி, ஒரு பிரம்மாண்டமான கட்சி எங்கள் கூட்டணிக்குள்ளே வரும் என்று சொல்லிவிட்டார். என்ன பிரம்மாண்டமான கட்சி சொன்ன உடனே விஜய் என்ன செய்கிறாருன்னா, இது பாதி எந்த விதமான இதுக்கு ரிப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாரு. விஜயுடைய கட்சியை தான் நீங்கள் தாவேக்காவை தான் பிரம்மாண்டமான கட்சி என்று சொன்னீர்களா? அப்போ திமுக அதிமுகவை தாண்டி அடுத்தது வந்து பிரம்மாண்டமான கட்சி தாவேக்காங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களா? நிலைமை எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். எடப்பாடியார் வந்து சேர்ந்திருக்கிறார் பாஜகவோடு, அதிமுக தொண்டர்கள் பாஜகவோடு இல்லை என்பது நிதர்சனமான உண்மை. காரணம் என்ன? அண்ணாமலை தெளிவாக சொல்கிறாருங்க, எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி இல்லை, இபிஎஸ் இல்லை. யார் சொல்கிறது? யார்? நைனா நாகேந்திரன் அண்ணனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவர் மாமா நைனா நாகேந்திரன் அவர் பக்கத்தில் வைத்துக்கொண்டு அண்ணாமலை சொல்கிறார், நான் எனக்கு தலைவராக அமித்ஷாவை தான் ஏற்றிருக்கிறேன். அண்ணாமலை சொன்னது. அமித்ஷாஜி அவர்கள் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று சொல்லிவிட்டார், ஏன்னா அதுக்கு முரணாக பேச முடியாதுங்கிறாரு. ஆக அதிமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது, அதிமுக ஆட்சிக்கு வந்த அன்னைக்கு கூட்டணி ஆட்சி, பாஜக அதில் என்ன செய்யும், பங்கு கொள்ளும் என்று சொன்னால் பிஜேபி எத்தனை சீட்டு வாங்க போகுது அதிமுகவுடைய கூட்டணியில்? ஆட்சியில் பங்குன்னு சொன்னால் ஒரு குறைஞ்சது 100 சீட்டாவது இருக்கணும். அதனால் ஆட்சியில் பங்குன்னு ஆகும். 234 தொகுதியில் ஒரு 100 சீட்டு வாங்க போகிறீங்களா அதிமுகவில்? இப்போ இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. அப்போ இதுக்காக பதில் சொல்லலாம்ல. நீங்கள் வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்கிறார் எடப்பாடியார் அவர்கள். அப்போ எடப்பாடியார் வியூகம் தான் என்ன? ஒரு பக்கம் விஜய் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அப்போ பாஜக கழட்டி விட போகிறீங்களா? பிஜேபியை கடைசி நேரத்தில் கழட்டி விட்டுடலாம், டிசம்பர் மாதம் ஜனவரி மாதம் வந்து தேர்தல் வந்து அறிவித்த பிறகு எலெக்ஷன் கமிஷன் கண்ட்ரோலுக்குள்ளே தமிழ்நாடு வந்துவிடும், இனி ரெட்டலைக்கு வந்து தீர்ப்பு சொல்ல முடியாது, பொதுச் செயலாளர் நீங்கள் இல்லைன்னு கழட்டி விட முடியாது, நாம் தான் பொதுச் செயலாளர் அதிமுகவுக்கு, ரெட்டலை தான் நம்முடைய சின்னம் என்பதை உறுதி செய்யப்பட்ட பிறகு வேஸ்ட் லக்கேஜாக இருக்கக்கூடிய அண்ணன் ஜெயக்குமார் பாசியில் சொல்ல போனால் வேஸ்ட் லக்கேஜாக இருக்கக்கூடிய பாஜகவை கலட்டி விட்டு விடுவோம் என்ற முடிவில் அண்ணன் இபிஎஸ் இருக்கிறாரா, எடப்பாடியார் இருக்கிறாரா? இதுதான் தமிழக மக்கள் கேட்குறாங்க. அப்படி இருக்கவே ஆனால் கடைசி டைம் நீங்கள் கலட்டி விட்டாலும் மோடி அமித்ஷா அவங்க வந்து உங்களை இது தெரியாமல் இருக்குது, நைனா நாகேந்திரன் அண்ணாமலைக்கு இது தெரியாமையாக இருக்கிறது, சொல்லியிருக்க மாட்டார்களா? அப்படி கலட்டி விடும்போது திரும்ப வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய அவங்களுக்கு சாதகமான ஆட்கள், பாஜகவுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஆட்களை வைத்து கட்சியவே கபலீகரம் பண்ண மாட்டாங்களே என்ன நிச்சயம்? ஒரு ஏக்நாத் சிண்டையை வந்து அதிமுகவில் உருவாக்க மாட்டாங்களுக்கு என்ன நிச்சயம்? கடந்த கால வரலாற்றையெல்லாம் நீங்கள் பேசுகிறவர்களை நீங்கள் பார்க்க வேண்டும். ஆக நீங்கள் கூடா நட்பு கொண்டிருக்கிறீர்கள் என்பதுதான் தமிழ்நாட்டுடைய பல்சே. இதில் எந்த விதமான அதிர்ச்சியோ புரட்சியோ ஒன்றும் நடப்போறதில்லை. இபிஎஸ்னுடைய வியூகம் வந்து வெற்றி பெறுமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்குது. கூட்டம் கூடுவதை வச்சுலாம் மேட்ரு இல்லை, சிறப்பான முறையில் வந்து எதிர்க்கட்சியாக நீங்கள் செயல்பட வேண்டும், அதை நம்ம விரும்புகிறோம். அதிமுக கட்சி கண்டிப்பாக இருக்கணும், அழிஞ்சு விடக்கூடாது என்பது தான் நம்ம என்ன செய்கிறோம், தனிப்பட்ட முறையில் கருத்து சொல்லணும். திமுக அதிமுக அந்த 2 பெரும் திராவிட கட்சிகள் தான் தமிழ்நாட்டை உருவாக்கிறது. மாறி மாறி
இன்றைக்கு வந்து ஆட்சி செய்து 70 ஆண்டு காலத்தில் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை உருவாக்கினதில் கல்வியில், வேலை வாய்ப்புகளில், தொழில் புரட்சியில் உருவாக்கின கட்சி என்னன்னா அதிமுக, திமுக. இதில் வந்து சொல்வதற்கு எந்த வெட்கமும் கிடையாது. 2 கட்சி தலைமைகளும் எடுத்த அருமையான திட்டங்களால் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அதிமுக பூனைக்குட்டி மாதிரி நீங்கள் பிஜேபியுடைய கண்ட்ரோலில் நீங்கள் போயிட்டீங்களே, செல்லிறுத்தி விடக்கூடாதே என்பதால் தான் அண்ணன் திருமாவளவன் போன்றவங்க, முத்தரசன் போன்றவங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, உங்களுக்கு எச்சரிக்கை மணி கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீங்க, தொடர்ச்சியாக வந்து திமுகவை தாக்கிக்கிட்டே இருக்கிறீங்களா? உங்களுடைய செட்டப் என்னாச்சு? கொங்கு மண்டலத்தில் நம்ம மட்டும் நாங்கள் பெஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா போது போதுமா? கோயம்புத்தூரில் 10க்கு 10 சீட்டு வாங்குவோம், அது மட்டும் போதுமா? 210 சீட்டு ஜெயிப்பாங்கிறீங்க. எப்படி வெற்றி பெறுவீர்கள்? என்ன யூகம் இருக்கிறது? வியூகம் என்ன இருக்கிறது? அப்போ இதையெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மண்ணை பொறுத்தவரையில் இது பெரியாருடைய மண், கண்ணிய தமிழர் காகிதமிழர் களமாடிய மண், கர்ம வீரர் ஐயா காமராஜருடைய மண், எங்கள் மாமா முத்துராமலிங்க தேவருடைய மண், இமானுவேல் சேகனுடைய மண். இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேர குழந்தைகள் களமாடக்கூடிய மண். இந்த சமூக நீதி மண்ணுக்கு பாசிச சித்தாந்தத்தோடு நீங்கள் தோழமை கொண்டால் நிச்சயமாக உங்களையும் ஒரு பாசிசவாதியாக தான் பார்ப்பார்கள். இப்போ அருமையான வாய்ப்பு உங்களுக்கு. உங்களுடைய வியூகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அது நிச்சயமாக வந்து உங்களுக்கு நிறைய அறிவாற்றல் இருக்கிறது, அனுபவம் இருக்கிறது, தமிழ்நாட்டை ஆண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு பக்கபலமாக அந்த பழைய ஆட்கள் இன்னுமே இருக்காங்க. அதிமுகங்கிற கட்டமைப்பு இன்னுமே சிறந்த கட்டமைப்பாக இருக்குது. அவங்களுடைய விஷயங்களெல்லாம் உள்வாங்கி கொண்டு சசிகலா அம்மையாரை பாய்க்காமல், டிடிவி தினகரன் அவர்களை பாய்க்காமல், ஓபிஎஸ்ஐ பாய்க்காமல் ஒன்றுபட்ட ஒரு அதிமுக நீங்கள் வாங்க, நாங்களும் சேர்ந்து நம்ம வாழ்த்துகிறோம். அப்படி இல்லாமல் பாசிச பாஜகவை தமிழ்நாட்டில் காலுன்றதுக்கு நீங்கள் வழிவகுத்தீங்கன்னு சொன்னால் எந்த உங்கள் ஜென்மமும் இங்கே பலிக்காது. அடுத்தது நீங்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருப்பீர்களா என்ற சந்தேகம் அளவுக்கு மக்கள் கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. இதை அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டவர் தான். அவர் அரசியல் சாணக்கியர் தான். நம்ம உபதேசம் சொல்லி அவர் கேட்கக்கூடிய அளவுக்குள்ள நிலைமையில் அவருக்கு இல்லை. அவருக்கு எல்லாமே தெரியும். எனவே சுதாரிப்பாக இருந்து கொள்ளுங்கள் எடப்பாடியார்களை. நாகை மீனவர்களை பார்க்கும்போது இது மாதிரி கோரிக்கையை நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்றிய அரசுக்கு வையுங்கள். நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்ததுனால குக்கினத்து மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மணிப்பூரில் உடைக்கப்பட்ட சர்ச்சையெல்லாம் கெட்டி கொடுக்க சொல்லுங்கள். இது போன்ற கோரிக்கைகளையும் நீங்கள் ஒன்றிய அரசுக்கு வைப்பீர்கள், வைக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அடுத்தடுத்து இபிஎஸ் சம்பந்தமான, எடப்பாடியாருடைய சம்பந்தமான தகவல்களை அடுத்தடுத்த காணொலியில் நம்ம பார்ப்போம். இணைந்திருங்கள். இது போன்ற வீடியோக்கள் வர வேண்டுமானால் சாஹிப் டாக்ஸ் ஊடகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு எடுத்து சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இணைந்திருப்போம். நன்றி.